சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகருக்கு கால் பண்ணி பெசன்ட் நகர் பீச்சில் ஒதுங்கி இருக்கிற பாடி ஆதித்யாவோட பாடியானு கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக சந்திரசேகரை அங்கு அழைத்தார். சந்திரசேகரும் வெண்மதியும் சுப்ரஜாவும் காரில் அங்கு சென்றனர். என்னதான் போலீசிடம் வீராப்பாய் பேசினாலும் 3 பேர் முகத்திலும் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. இதயம் அதிகமாக துடிக்க ஆரம்பித்தது. தவமிருந்து பெற்ற ஒரே பிள்ளை, சிறு குறை கூட இல்லாமல் அவனை வளர்த்தார்கள். அவர்களின் மொத்த சந்தோஷமும் அவன்தான். அப்படிப்பட்ட பிள்ளை இறந்து விட்டானா இல்லையா தெரிந்து கொள்ள அழைத்திருக்கிறது போலீஸ். பெற்றவர்களின் மனநிலை எப்படி இருக்கும்? பாடி அருகில் ஒரு சிறு கூட்டம் நின்று கொண்டிருந்தது. கூட்டத்தை நகர்த்தி உள்ளே நுழைந்தார்கள். அங்கு ஒரு வாலிபனோட பாடி கிடந்தது. குப்புறப்படுத்தி இருந்ததால் முகம் தெரியவில்லை. சுப்ரஜா வெண்மதி நெஞ்சில் முகத்தை புதைத்து அவளை இறுக்கி கட்டிப்பிடித்து கொண்டாள். அவள் உடம்பின் நடுக்கம் வெண்மதிக்கும் பயத்தை கொடுத்தது. இதயத்தின் துடிப்பு பல மடங்கு அதிகமாக உடம்பெங்கும் உயர்த்தது சந்திரசேகருக்கு. சந்திரசேகர் எஸ்ஐ அருகில் வந்தார். அருகில் உள்ள போலீசிடம் பாடியின் முகத்தை திருப்பி காட்டும்படி கூறினார் எஸ்ஐ. போலீஸும் அதேபோல் செய்யவே மூச்சை அடக்கி கொண்டு முகத்தை கவனித்தார் சந்திரசேகர். முகத்தை பார்த்தவர் நன்கு மூச்சு விட்டு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்தார். அவர் சிரிப்பதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் வித்தியாசமாக அவரை பார்த்தனர். சுப்ரஜா, சுப்ரஜா, இது நம்ம பையன் இல்லை, இது ஆதித்யா இல்லை என்று குழந்தையைப் போல குதூகலித்தார். அதை காதில் வாங்கிய சுப்ரஜாவும் வெண்மதி நெஞ்சில் புதைத்த முகத்தை எடுத்தவர் சந்தோஷமாக அவரை பார்த்தார். மறந்தும் கூட பாடியின் முகத்தை பார்க்கவில்லை சுப்ரஜா. சந்திரசேகர் எஸ்ஐ பக்கம் திரும்பி, சார், என் பையன் இப்படியெல்லாம் சில்லித்தனமாக தற்கொலையெல்லாம் செய்ய மாட்டான். எங்கள் மேல் அவனுக்கும் அன்பு இருக்கிறது. எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை அவன் ஒரு நாளும் தரமாட்டான். கண்டிப்பாக என் பையன் அவனாகவே வீட்டுக்கு வந்து விடுவான். நாங்கள் வருகிறோம் என்று கூறியவர் அங்கிருந்து கிளம்பினார். சினிமாக்களிலும் கதைகளிலும் பேப்பரிலும் இப்படி ஒன்றை பார்க்கும்போது அவை நம் மனதை பாதிப்பதில்லை. ஆனால் அவை நம் வாழ்வில் நடக்கும்போது என்று நினைத்தவர் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் உடம்பு உதறலெடுத்து அடங்கியது. பாவம், இந்த பயனை பெற்றவர்கள் எப்படித்தான் இதை தாங்கப் போகிறார்களோ? காதலின் வழியை மட்டும் யோசிப்பவர்களுக்கு ஏன் பெற்றோர்களின் வழி புரிய மாட்டேங்குது? காதலின் வழி சில காலம், காலப்போக்கில் வேறு வாழ்க்கை, வேற குடும்பம், குழந்தைகள் என்று வரும்போது பழைய காதலின் வடு கூட தெரியாது. கொஞ்ச காலம் இந்த காதல் மனதை போட்டு குடையும். அந்த காலத்தை மட்டும் பொறுத்திருந்து கடந்து விட்டால் போதும். இந்த தெளிவு இளைஞர்களிடம் இருந்தாலே போதும். காதல், தற்கொலை எல்லாம் இருக்கவே இருக்காது என்று யோசித்து கொண்டே காரில் வந்து கொண்டிருந்தார் சந்திரசேகர். திடீரென்று கார் நிற்கவே யோசனையிலிருந்து வெளிவந்தவர் வீட்டுக்கு வந்திருப்பதை கவனித்தார். காரிலிருந்து இறங்கியவர் சோபாவில் போய் அமர்ந்தார். அவர் பின்னாடியே வந்த சுப்ரஜாவும் வெண்மதி கூட அவர் அருகில் வந்து அமர்ந்தனர். கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த பாஞ்சாலி இவர்களை பார்த்ததும் ஹாலிற்கு வந்தாள். காலிலிருந்து யாரும் சாப்பிடாம இருக்கீங்க, காப்பியாவது கொண்டு வரவா என்று தயங்கியபடியே கேட்டாள். பாஞ்சாலியை பார்த்து சந்திரசேகர், 3 பேருக்கு எடுத்துருவா பாஞ்சாலி என்று கூறியவர், இந்த ஆதித்யா எங்கதான் போனான் என்று யோசிக்க ஆரம்பித்தார். துளிகள் கரைந்து கொண்டே இருந்தன. ஆதித்யா இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. ஆதித்யாவின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. போலீஸ்க்கு கால் பண்ணி கேட்கவும் பயமாக இருந்தது. திரும்பவும் ஏதாவது பாடி செக் பண்ண கூப்பிடுவார்களோ என்றுதான். 3 பேரும் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். சரியாக 5 மணி சந்திரசேகரின் போனுக்கு ஒரு கால் வந்தது. போன் காலை அட்டன் செய்தார் சந்திரசேகர். அதில், நீலாங்கர பெரியமணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கான்ஸ்டபிள் பேசுகிறேன். உங்க பையன் ஆதித்யா இங்கே அட்மிட் ஆயிருக்கார், உடனே கிளம்பி வாங்க என்று கூறினார். அதை கேட்டு துணுக்குட்ட சந்திரசேகர், என் பையன் ஆதித்யாவுக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டார். உடனே கான்ஸ்டபிள், நேரில் வாங்க சொல்றேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார். 3 பேரும் அடித்து பிடித்து காரில் வேகமாக பெரியமணி ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றனர். ஆதித்யாவுக்கு என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான், எதுக்கு போலீஸ் கால் பண்றாங்க என்று 3 பேரும் 1000 கேள்விகளுடன் ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தனர். அங்கு ரிசப்ஷனில் விசாரித்துவிட்டு ஆதித்யா அட்மிட் ஆயிருந்த அறைக்கு சென்றனர். அங்கு தலையில் ஒரு பெரிய கட்டு போடப்பட்டு படுத்திருந்தான் ஆதித்யா. அவன் அருகில் கான்ஸ்டபிள் ஒரு சேரில் அமர்ந்திருந்தார். இவர்களை பார்த்ததும் சந்திரசேகர் அருகில் வந்த கான்ஸ்டபிள், உங்க பையன் ஆதித்யா நன்கு குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதால் கார் மரத்தில் மோதி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று கூறினார். அதை கேட்டதும் சந்திரசேகரும் சுப்ரஜாவும் அதிர்ந்து போயினர். ஆதித்யாவிடம் இதுவரை எந்த தவறான பழக்கமும் இருந்ததில்லை. குடித்துவிட்டு வருபவர்களை கண்டாலே முகத்தை சுளிப்பவன், அருவற்பட்டு ஒதுங்குபவன். அப்படிப்பட்டவன் குடித்துவிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறான் என்றால் நம்ப முடியவில்லை இருவராலும். மீண்டும் கான்ஸ்டபிளை தொடர்ந்தார். உங்கள் பையன் மேலே ட்ரிங்க்ஸ் அண்ட் டிரைவ் கேஸ் போடப்பட்டிருக்கு. நல்ல வேளை அவர் யார் மீதும் மோதவில்லை. அவருக்கு தான் தலையில் அடிபட்டு காலையிலிருந்து மயக்கத்தில் இருந்தார். இப்போது தான் கண் விழித்தார். நீலங்கர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க, எனக்கு ஒரு அவசர வேலை இருப்பதால் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் கான்ஸ்டபிள். அவர்கள் சத்தத்தை கேட்டு தயக்கத்துடன் கண் விழித்து அவர்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யா. ஆதித்யாவின் அருகில் வந்த சுப்ரஜா, ஆதித்யா, என்ன பழக்கம் இதெல்லாம், ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்று கோபத்துடன் கேட்டார். என்னால முடியலம்மா, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்று முகம் நிரம்பிய வேதனையுடன் கூறினான் ஆதித்யா. அதுக்காக என்று கோபத்துடன் ஆரம்பித்த சுப்ரஜா, கொஞ்சம் அமைதியாக இரு என்று கூறிய சந்திரசேகர் ஆதித்யாவை பார்த்து, உனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் தேவைன்னா வீட்டில் அரேஞ்ச் பண்ணி குடிச்சிருக்க வேண்டியதானே,
இல்லை பக்கத்தில் ஏதாவது பார்க்க போயிருக்கலாமே, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த ஆதித்யா என்று கேட்டார். அதற்கு ஆதித்யா, ராத்திரி எல்லாம் தூக்கமே வரலப்பா, ஒரு லாங் டிரைவ் பண்ணலான்னு தான் கார் எடுத்துக்கொண்டு வெளியில் கிளம்பினேன். வழியில் ஒரு பாறை பார்த்ததும் உள்ளே நுழைஞ்சிட்டப்பா, சாரிப்பா என்று சோகத்துடன் கூறினான். அதற்கு மேலே அவனை ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்து விட்டார் சந்திரசேகர். தெரிந்த வக்கீலை கால் பண்ணி வரவழைத்தவர் அவருடன் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அங்கு சில ஃபார்மாலிட்டிஸ்களை முடித்தவர் மறுநாள் கோர்ட்டில் வந்து சந்திப்பதாக கூறிவிட்டு சென்றார். ஆதித்யா அன்று இரவே வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டான். 2 நாட்கள் சாப்பிடாததால் ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போட்டு குளுக்கோஸ் ஏற்றிருந்தனர். அவனை நன்கு சாப்பிட வைத்தனர் சுப்ரஜாவும் சந்திரசேகரும். சந்திரசேகர் ஆதித்யாவை பார்த்து, நீ வெண்மதியுடன் தங்க வேண்டாம், தனி அறையில் இருந்துக்கோ, தேவையானதை வீட்டில் வரவழைத்து குடிச்சிக்கோ, வெளியில் கண்டிப்பாக கிளம்பக்கூடாது, ஆபீஸ் கொஞ்ச நாளைக்கு வர வேண்டாம் என்று கூறினார். சரி என்று தலையாட்டிவிட்டு படிகளில் மேலே ஏறினான் ஆதித்யா. வீட்டிலேயே தனி அறையில் முடங்கினான் ஆதித்யா. யாரிடமும் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. எப்போதும் போதையில் இருந்த ஆதித்யாவை தடுக்கவும் தயங்கினர் பெற்றோர்கள். திரும்பவும் வெளியில் போய் ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற பயன்தான். இப்போதெல்லாம் ஆதித்யாவை விட வெண்மதி வாழ்க்கையை நினைத்துதான் இருவரும் பயந்தனர். வெண்மதி திருமணத்தில் அதிக எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் திருமணம் செய்தாள். 10 வயதிலேயே தாயை இழந்தவள். தாய்க்கு பிறகு அவளுக்கு பிடித்தது அப்பாவையும் சுப்ரஜாத்தையும் தான். அதனால் தான் அப்பா சொன்னதும் ஆதித்யாவை திருமணம் செய்தாள். ஆனால் அவள் திருமணம் செய்து வந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட வீட்டில் நிம்மதி இல்லை. ஆதித்யாவிற்கும் வெண்மதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் ஆதித்யா நடந்து கொள்கிறான். காவியாவின் நினைவுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வெண்மதிக்கு தன் வாழ்க்கையை நினைத்து கவலைகள் ஆரம்பித்தது. 3 மாதங்கள் ஓடியிருக்கும். ஜெர்மனியில் ராபர்ட் வீட்டில் காலையில் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர் ராபர்ட்டும் காவியாவும். ராபர்ட் காவியாவிடம், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது காவியா, நீ சீக்கிரம் இந்தியா போய்விடலாம் என்று கூறினான். அதற்கு காவியா, இல்லை டாக்டர், இனிமேல் நான் இந்தியா போகிறதாக இல்லை, ஜெர்மனிலேயே இருந்து விடலாம் என்று முடிவு பண்ணிவிட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மா அப்பாவையும் கூட இங்கே வரவழைக்கலாம் என்ற ஐடியாவில் இருக்கிறேன் என்று கூறினாள். உடனே ராபர்ட், ஆதித்யா பற்றி யோசிக்கவே இல்லையே காவியா நீ என்று கேட்டார். யோசிக்க என்ன இருக்கு டாக்டர், அது முடிந்து போன கதை என்று கூறியவள் சாப்பிட ஆரம்பித்தாள். அந்த நேரம் வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. நான் போய் கதவை திறந்து பார்க்கிறேன் என்று கூறிய காவியா கதவை திறந்தாள். அங்கு நிற்பவனை பார்த்ததும் அவள் கண்கள் வெளியில் வந்து விழும் அளவிற்கு முகத்தில் ஆச்சரியம் ஏற்பட்டது. அங்கு ஆதித்யா தான் நின்று கொண்டிருந்தான். ஹாய் காவியா செல்லம், எப்படி இருக்க என்று அவள் கன்னத்தில் தட்டியபடியே உள்ளே நுழைந்தான் ஆதித்யா. அவன் பின்னாடி வேறு யாராவது நிற்கிறார்களா என்று பார்த்தாள் காவியா. அப்படி யாரும் இல்லை. உடனே ஆதித்யாவின் பின்னாடி ஓடி வந்தவள், நீ எதுக்கு இங்கே வந்த ஆதித்யா என்று கேட்டாள். அவளை திரும்பி பார்த்தவன் சிரித்தபடியே, ஒரு பொண்டாட்டியை தேடி எதுக்கடி புருஷன் வருவான் என்று அவளை பார்த்து கண்ணடித்தான். அவனை பார்த்து முறைத்த காவியா, யார்டா அவன் பொண்டாட்டி? அந்த வெண்மதி தான் பொண்டாட்டி, நான் கிடையாது என்று திமிராக கூறினாள். அவளை மேலும் கீழும் கூர்மையாக பார்த்து கொண்டே அவள் அருகில் மெதுவாக நெருங்கினான் ஆதித்யா. அவன் பார்வையின் வீச்சை தாங்க முடியாமல் பின்னாடி நகர்ந்தவள் அங்குள்ள சுவரில் மோதி நின்றாள். அவள் அருகில் மிக நெருக்கமாக போய் நின்ற ஆதித்யா அவள் கழுத்தில் கை வைத்தான். இவ்வளவு நடந்து நீ திருந்தவே இல்லையா ஆதித்யா என்று கத்தினாள் காவியா. அவள் கழுத்திலிருந்து தாலி கொடியை வெளியே எடுத்தவன், ரொம்ப பயந்துட்டியோ, அதை இரவு பார்த்துக்கலாம், இன்னும் நீ கலட்டாத தாலியே சொல்லுதடி, நான் தான் புருஷன்னு என்று தாலிக்கொடி எடுத்து அவள் முகத்தில் காட்டியவாறு கூறினான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் நின்றாள் காவியா. ஆதித்யா காவியா மீண்டும் சேர்வார்களா? ஆதித்யாவை திருமணம் செய்த வெண்மதியின் நிலைமை என்ன? மூவரின் வாழ்க்கையில் வரும் அடுத்தடுத்த திருப்பங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு விரைவில்.